ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சேலம் கேஆர்பி நம்ம வீட்டு விருந்து. யூடியூப்லலாம் ரொம்ப வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒருவாட்டி ட்ரை பண்ணணுன்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் முடிஞ்சுது. இப்போ நான் டைட்டிலில் வந்து வேர்ஸ்ட் ஹோட்டல்னு போட்டிருப்பேன். இப்போது அது வந்து ஏன்னா அவங்க பிஹேவியர்னால, இப்போ சாப்பாடு குவான்டிட்டி அப்புறமா டேஸ்ட் எல்லாம் அப்புறமா சொல்கிறேன். பிஹேவியர் ரொம்ப மோசம். எல்லாருமேலும் சிடுன்னு வீறாங்க. அங்கே பார்சல் வாங்குறதுக்கு ஒரு குழந்தையோட வந்திருந்தாங்க ஒரு ஃபேமிலி. அவங்க பார்சல் ஆச்சுன்னு கேட்கறதுக்கு உள்ளே வராங்க, அவங்க மேலே வீடுது. அந்த குழந்தைய அழுதிச்சாம திருப்பி கூட்டின்னு போய் வெளியில் சமாதானப்படுத்துனாங்க. என்னவோ எல்லாருக்கும் பிச்சை போடுற மாதிரி அவங்க மனசில் நினச்சின்னு பண்ணுறாங்க. எதை இப்போ நான் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது நானே எனக்கு தெரியும் கத்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்துன்னு சாம்பார் இருக்குங்களான்னு கேட்டேன். அதனால் மூஞ்சி முறைச்சிட்டு மட்டன் குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு இருக்குது, எதுனா ஒன்று எடுத்துக்கணும் சொல்லிட்டு வள்ளுங்கிறான். நான் என்ன சாம்பார் இருக்கான்னு ஒரு வாரத்தை கேட்டேன் நான். அப்புறமா நான் வேறு எதுவும் கேட்கவே இல்லை, பயத்துலேயே சும்மா நின்ட்டேன் நான். ரொம்ப மோசமாக எல்லாருமேலே சிடுன்னு வீறாங்க. அது என்ன ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க, வியாபாரம் ஜனங்க வந்து கூட்டம் எல்லாம் வந்துனே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை, எப்படி பேசினாலும் ஜனங்க வந்துனே இருப்பாங்க யூடியூப் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு. வேர்ஸ்ட் ஹோட்டல். சரி, நான் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். எல்லாம் கொஞ்சம் தான் லிமிட்டட். அதெல்லாம் வெறும் ரைஸ் மட்டும் தான் அன்லிமிட்டட், அது கூட நிறைய போடல. ஐட்டம்ஸ் வந்துட்டு சிக்கன் தொக்கு, ஒரு அப்புறமா மட்டன் வறுவல், அப்புறமா தலைக்கறி வறுவல், ரத்த பொரியல், அப்புறமா போட்டி கொஞ்சோண்டு, ஒரு ஹாஃப் முட்டை, ஒரு சிக்கன் லெக் பீஸு, அப்புறமா அதான் லெக் பீஸ்னு அதான் தைஸ் அது, அப்புறமா ஒரு சின்ன மீன். எதுவுமே டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இல்லை. சிக்கன் நல்லா இருந்துச்சு, சிக்கன் தொக்கு நல்லா இருந்துச்சு, மட்டன் தொக்கும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. போட்டி நல்லா காரமாக இருந்துச்சு, பச்சை மிளகாலாம் போட்டு. ஆனால் டேஸ்ட் எனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வந்துனே இருக்குது. ஸோ ரசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, தக்காளி ரசம் நல்லா இருந்துச்சு. நான் முதல்ல கொஞ்சம் தான் ரைஸ் போட்டாங்க, ரெண்டாவது தடவை கொஞ்சம் தான் போட்டாங்க, மூணாவது தடவை வாங்கணுன்னு இருந்தேன். அந்த ஆள் கத்துறது பார்த்தே வானா போனால் போதும்னு சொல்லிட்டு ஏந்து வந்துட்டேன். நான் போன தடவை திருச்செந்தூர் போனேன், கடைசியாக தமிழ்நாடு வந்தப்போ. அங்கேயும் சாம்பார் கிடைக்கல, இங்கேயும் சாம்பார் கிடைக்கல. தமிழ்நாட்டில் சாம்பார் தான் ஸ்பெஷல், இட்லி சாம்பார் ஆகட்டும், மத்தியானம் சாப்பாடு சாம்பார் ஆகட்டும், ரெண்டு தடவையும் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா, நெக்ஸ்ட் தமிழ்நாடு வந்தேன்னா அட்லீஸ்ட் வெறும் சாம்பாருக்காச்சும் எங்கன்னா உட்காந்துன்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போகணும். ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. இப்போ யூடியூப்பில் ஹைப் பண்ணுற எல்லா ஹோட்டலும் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிறாங்க. எல்லோரும் எப்படி இருந்தாலும் வந்தே வருவாங்க, நம்ம எப்படி நடந்துக்கினாலும் ஜனங்க வந்தே வருவாங்கன்னு அப்படி ஆகிட்டு இருக்குது அவங்களுக்கு, ஃபேமஸ் ஐட்டம்னு சொல்லிட்டு. ரொம்ப பேஜாராக இருந்துச்சு. கத்தாமல் தன்மையாக பேசியிருக்கலாம். தட்ஸ் மை ஒப்பீனியன், தட்ஸ் ஆல்.